சார். சார் இதை பார்த்தா டேவிட் சந்தோஷ் வீடு மாதிரியே இருக்கு. எக்ஸாக்ட்லி. நாளைக்கு நம்ம டேவிட் சந்தோஷ் மர்டர் சீனை ரீக்ரியேட் பண்ண போகிறோம். என்ன புகழ், எச்சியை காணோம்? குட் ஐடியா சார். காய்ஸ், அன்னைக்கு டேவிட் சந்தோஷ் ரூமில் துப்பாக்கி சத்தம் கேட்டப்போ மணி 4:12. இப்போ மணி 4 ஆக இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. அன்னைக்கு யார் யார் எந்தெந்த பொசிஷனில் இருந்தீங்களோ அந்தந்த பொசிஷனில் இருங்க. கரெக்டாக 4 மணிக்கு டேவிட் சந்தோஷ் ரூம்லேருந்து சாண்டிங் மியூசிக் கேட்கும். சரியாக 4:12க்கு நான் ஷூட் பண்ணுறேன். துப்பாக்கி சத்தம் கேட்டதும் அன்னைக்கு யார் யார் எப்படி ஓடி வந்தீங்களோ அதே மாதிரி ஓடி வரணும். சரவணன், புகழ் மாடிக்கு வந்ததும் அவனை அட்டாக் பண்ணி பால்கனி வழியாக குதிச்சு எஸ்கேப் ஆகிற கொலைகாரன் நீங்க தான். எல்லாரும் டேவிட் சந்தோஷ் கொலை நடந்த அன்னைக்கு என்ன நடந்ததோ அப்படியே ரிப்பீட் பண்ணணும். அவனை போய் பிடிங்க. ஓகே சார். எஸ் சார். நீ அந்த பின்னாடி போ. எஸ் சார். நீ பின்னாடி போ. நீ அந்த பக்கம் போ. சார் சார் என்ன சார் ஆச்சு? சார் என்ன சார்? சிட். சார் என்னாச்சு? சார் மேலேருந்து குதிக்க சொன்னீங்களா சார்? குதிக்கும் போது காலில் அடிபட்டுச்சு சார். டேக் ஹிம் டு அ டாக்டர். ஓகே சார், தேங்க்யூ சார். Pugar, looks like this case will be solved very soon. I'll call you.
ஹாய் புகழ். ஹலோ சார். செட். தேங்க்யூ. புகழ், யார்கிட்ட வேணா போய் சொல்லலாம், ஆனால் மனசாட்சி கிட்ட மட்டும் போய் சொல்ல முடியாது. தோத்து போவோம். ஒரு உண்மை சொல்லட்டுமா? அந்த டாலர் விக்டிம் மல்லீஸ்வரனை நான் தான் கொலை பண்ணேன். தெரியும் சார், அந்த கொலையை நீங்கள் தான் பண்ணீங்கன்னு. ரத்னம் கொலை விஷயமா தகவல் சேகரிக்கிறதுக்காக என்ன ஒரு இடத்துல ட்ராப் பண்ணீங்க. அப்போது மல்லீஸ்வரன் பாடியை பார்த்து தகவல் சொன்ன சாட்சி அங்கே பார்த்தேன். வணக்கம் சார். சொல்லுங்கள். ஆமாம், உங்களை வண்டியிலேருந்து இறக்கி விட்டு போகிறாரு அவர் யார் சார்? அவர் அசிஸ்டன்ட் கமிஷனர். இல்லை, கொலை நடந்த அடுத்த நாள் அங்கே நான் போயிருந்தேன். அவர் அங்கே என்னமோ தேடிக்கிட்டு இருந்தார் சார். ஒருவேளை போலீஸாக இருப்பாரோன்னு நினச்சேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா சரியாக தான் சார் இருக்குது. ஆமாங்க, அந்த கேஸ் விஷயமா இதுக்காவது வந்திருப்பார். சரிங்க சார். வாங்க, அதை வச்சு தான் நீங்கள் இந்த கொலையை பண்ணியிருப்பீங்கன்ற சந்தேகம் எனக்கு வந்துச்சு. நான் அவனை எதுக்கு கொலை பண்ண தெரியுமா? சார், கெடா வெட்டு முடிஞ்சது சார். 1க்கு 2 வெட்டியாச்சு சார். அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் கோமால இருந்தேன். ஆனால் கமிஷனருக்கு மட்டும்தான் தெரியும் நான் ட்ரீட்மெண்ட்ல இருந்தேன்னு. அவனை எரிக்கும் போது கழுத்தில் இருந்த டாலர் அடுத்த நாள் பேப்பரில் வந்த ஃபோட்டோவில் இல்லை. சந்தேகப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ எடுத்துகிட்டு போயிட்ட. ஆமாம், இதெல்லாம் எதுக்கு சார் என்கிட்ட சொல்கிறீங்க? என்ன மாதிரியே நீ செஞ்ச கொலைகளையும் ஒத்துக்குவேன் தான். அதுக்கு ஆதாரம்? அடர்த்தியான இருட்டில் தான் நட்சத்திரம் பழக்கத்தை விட அதிகமாக ஜொலிக்கும். உன் புத்திசாலித்தனத்தால் நீ பண்ண கொலைகளை யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன் புகழ். ரீக்ரியேஷன் தான் உன்னை காட்டி கொடுத்துச்சு. நம்பர் 1, தரையில உட்கார்ந்து தியானம் பண்ணின டேவிட் சந்தோஷோட உடல் சோஃபால கடந்தது. நம்பர் 2, தியானம் பண்ணும்போது சுடப்பட்டிருந்தா சாண்டிங் டிஸ்க் ஓடிட்டு இருந்திருக்கணும். ஆனா ட்ரே இஜெக்ட் ஆகி டிஸ்க் அதுல இருந்தது. நம்பர் 3, கொலைகாரம் மேலேருந்து குதிச்சிருந்தா புல்தரையில கால் தடம் பதிஞ்சிருக்கணும். கொலை நடந்த அன்னைக்கு கால் தடம் எதுவும் இல்லை. ஆனா ரீக்ரியேஷன் அப்போ சரவணன் குதிச்ச இடத்துல கால் தடம் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எல்லாருக்கும் கேட்ட துப்பாக்கி சுடுற சத்தம் டிஸ்க்லேருந்து தான் வந்திருக்கணும். இதெல்லாம் வச்சு பாதுகாப்புக்கு இருந்த 5 பேர்ல ஒருத்தன் தான் கொலைகாரன்னு முடிவு பண்ணேன். உங்க ஒவ்வொருத்தரை பத்தியும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் உன்னை பத்தி தெரிய வந்துச்சு. அதை வச்சு நீ படிச்ச ஸ்கூல் மாஸ்டரை மீட் பண்ண. புகழ் ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். அவன் ஃப்ரெண்டோட அண்ணன் லவ் ஃபெயிலியர்ல அப்பாவோட துப்பாக்கி எடுத்து சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான். அது அவனை ரொம்பவே பாதிச்சிச்சு. அதனால ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி அவன் கண்டுபிடிச்சது தான் அந்த ஸ்மார்ட் கன். அந்த துப்பாக்கியை அதோட சொந்தக்காரங்களை தவிர வேற யாராலும் யூஸ் பண்ண முடியாது. துப்பாக்கியை திருடுறது, துப்பாக்கியை தவறா பயன்படுத்துறதுன்னு துப்பாக்கியோட ஆபத்துகள் இருந்து காப்பாத்துற உபயோகமான கண்டுபிடிப்பது. அதுக்கப்புறம் எல்லா புதிர்களுக்கும் எனக்கு சுலபமா விடை கிடைச்சது. கால்நடைகளை இறைச்சிக்காக கொல்லும் போது வலி தெரியாம இருக்க பயன்படுத்துற போல்ட் கன் டெக்னாலஜியை உன்னோட துப்பாக்கியில பயன்படுத்தி புல்லட்டுக்கு பதிலா எலும்புல நீ செஞ்ச புல்லட்டை வச்சு புத்திசாலித்தனமா 2 கொலைகளையும் பண்ணிருக்க. ஆட்டாப்சியில கிடைச்ச எலும்பு பீஸ உனக்கு தெரியாம டெஸ்ட் பண்ணப்போ எல்லா உண்மைகளும் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. That's all புகழ். ஸோ அதை வச்சு நான் தான் கொலைகாரன் என்ன சந்தேகப்படுறீங்களா சார்? எஸ். 1000 சந்தேகம் இருந்தாலும் அதெல்லாம் ஆதாரம் ஆகாது சார். உண்மைதான் புகழ். ஆனா நான் மனசாட்சி கிட்ட கேட்கிறேன், எதுக்காக உனக்கு இந்த ரத்த வெறி?
டோன்ட் மூவ்.